வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 4 பிரெட் துண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட்டு நல்லா தூள் பண்ணியாச்சு. இது கூட 1 கரண்டி ரவை, 3 கரண்டி கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பஜ்ஜி மாவை இப்போ ஒரு தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். தட்டில் ஊற்றினோன்னா நமக்கு பஜ்ஜி போடும்போது ஈஸியாக இருக்கும். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பஜ்ஜிக்கு தேவையான மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு காய்கறி ஸ்ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு காரம் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு காய்கறிகளை 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ இந்த பிரெட் துண்டுகளை ட்ரையாங்கிள் ஷேப்போ இல்லைனா ஸ்கொயர் ஷேப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க காய்கறி விழுதை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்டுகளையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மேல் மாவில் இதை நனைச்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அகலமான தட்டில் நம்ம மேல் மாவை ஊற்றி பண்ணுறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிரெட் துண்டுகளை நம்ம ஃபோர்க்கால் எடுத்து கடாயில் விட்டோம்னா நமக்கு உடையாமல் நல்லா ஈஸியாக பண்ண வரும். இப்போ இந்த பிரெட் துண்டுகள் 2 பக்கமும் நல்லா வேகட்டும். மிதமான தீயிலே நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட வெஜிடபிள் பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.